ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார சந்தகை அல்லது கார இடியாப்பம் இது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். நான் இடியாப்பத்தை இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்து பருப்பு ரெண்டும் சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சீக்கிரமாக வணங்குறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே இடியாப்பத்தில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சோம்பு பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வணங்கணும். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்தாமல் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இடியாப்பத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே இடியாப்பத்தில் இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் கார சந்தகை இந்த மாதிரி செய்வேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வே ஆஃப் ஸ்டைலில் செய்வாங்க. நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லா மசாலாவுமே சந்தகத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இறக்குறப்ப மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதா. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம சந்தகை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.